ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோப்ளாக்ஸ் வெர்ஷனில் பக்ஷர் தாங்க விளையாட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க காய்ஸ். சரி காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எங்கடா போடு இடத்த பிடிப்போம். என்னடா இத்தனை பேர் விளாட்றாங்க? 4 பேர் இல்லை 3 பேரா? சரி வாங்க இதில் உட்காருவோம். என்னடா வந்தோடனே என்ன ஒருத்தன் உட்காந்துட்டான். 3வது ஏன் வராம்பர்லையே. 4 பேர் விளாட்லாம் போல இருக்குது. 3 பேர் தான் இருக்காங்க. என்னடா இது திடீர்னு கருப்பு அடிச்சு வெல்கம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லா ரவுண்டில் 3 பொருள் தருவாங்களாம் கைஸ். அந்த நம்மளோட பொருளை அந்த 3 பொருளை நல்லா கரெக்டாக வயசாக யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ரெடியான்னு கேட்குறாங்க. நான் பிறந்ததுலேருந்தே ரெடி தான்டா. ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஃபஸ்ட்டு தந்தால் நல்லாயிருக்கும். யாருக்கு தரான்னு பார்ப்போம். ரவுண்டு 1. சரி, ஃபஸ்ட்டு பொருள் என்ன? மேக்னிஃபைங் கிளாஸு, அப்புறம் தராங்க, அப்புறம் ஒரு மெடிசன் பாட்டில். அந்த இது மெடிசன் பாட்டில். எதுக்கு யூஸ் ஆகுனா இப்போ நம்ம லைவ் வந்துச்சுன்னா அதை அறுத்துட்டு நம்ம ஒருத்தவங்கள சுட்டோன்னா 2 HP போகும் கைஸ். சரி, இப்போ ரீலோட் பண்ணுறாங்க எல்லாரையும். சரி யார்? நம்மட்டானே எட்ரா. யாரை சுடுவோம்? ரம்டின். எவன்டா அவனை சுடுவோம். ஸோ பேரே வித்தியாசமாக இருக்கும். அவனை சுடுவோம், அப்போ தான் தெரியும் யார். என்னது அட போங்களா பிளாங்க்கு. ஸோ இது நான் என்ன சுட்டுனா கரெக்டாக வந்திருக்கும். யார் அந்த பாட்டு பேலா? எட்ரா. அப்போ எடுத்துட்டான்டா. யாரை சுட போகிறான்? ஐயோ டேய் சுடண்டா ஒருத்தவனை. டேய் ஏடா சுடுற? வேகமாக ஒருத்தவனை சுடுறா. எல்லாம் முழிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். யாரை சுட போகிறான்? அவனை சுடுறான். என்னது அவனை சுடுறானா? அவனும் பிளாங்க்கு. இவன் அந்த ப்ளூ கலரில் ஒருத்தன் இருக்கான்ல, ஸ்டார்டிங்கில் மண்டையில் ஏதோ சாம்பியன் போட்டுருச்சு. என்ன சொல்கிறான்? அடா போங்கடா. எனக்கு மட்டும் லைவாக வருது. இவங்க 2 பேருக்கு மட்டும் பிளாங்காக வந்துட்டு எனக்கு மட்டும் லைவாக வந்துச்சு. அடா போங்கடா. நேரடா அப்படி பாவம் செஞ்சேன். சரி வாங்க மெடிசன் பாட்டில் குடிப்போம். ஐயோ தெரியாமல் இதை அமுக்கிட்டேன்டா மெடிசன் பாட்டில் குடிக்கிறதுக்கு பதில். சரி வாங்க நம்மளை சுட ட்ரை பண்ணாலும் அவனை சுடுவோம் கைஸ். வந்துரு புல்லட்டு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஏன்னா எத்தனை வாட்டி இது நான் சுடும்போது மட்டும் எப்போ பார்த்தாலும் பிளாங்காக வருது, நீங்கள் சுடும்போது மட்டும் லைவாக வருது. ஏன்டா எனக்கு மட்டும் இந்த இது. சரி ஆனால் சுடுங்கண்ணா. ஐயோ இந்த ஒருத்தன் பச்சை கலர் சட்டை போட்டிருக்கான்ல, விளையாடவே தெரியாது போல. ஒரு நேரமும் முடிச்சுக்கிட்டே கிடக்குறான். கன் எடுத்து புட்டுன்னு போட்டு போகலான்னா ஒரு நேரம் வெயிட் பண்ணுறான். சரி, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம இப்போ இது யார் சுட போகிறா? என்னடா இன்னும் வரைக்கும் சுடல? மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா கேம் விட்டு வெளில போயிட்டாங்க. அப்பாடா பாட்டு போயலே. அப்போ எதுக்குடா கேமுக்குள்ளே இன்னும் என்ன சொல்கிறான்? இன்னும் லைவா பிளாங்க் லைவ். எனக்கு மட்டும் ஏன்டா லைவாக தரீங்க? ஏன்டா உங்களுக்கு மனசாட்சி இல்லையாடா? எனக்கு மட்டும் லைவாக கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பேங்க் ஆகுறீங்க. அப்படி மேக்னிஃபை யூஸ் பண்ணிடலாமா? இல்லை ஐயோ மேக்னிஃபை சாவை யூஸ் பண்ணிட்டேன்டா. யார் அவனே சுடுவோம் ப்ளீஸ். லைவ். அப்பா 2 இது லைஃப் போயிடுச்சு. அப்பா நெக்ஸ்ட்டு இது லைவ் தானா? ஐயோ மறந்துட்டேனே. எத்தனை புல்லட் தந்தாயின்னு மறந்துட்டேன்டா. எத்தனை பிளாங்க் எத்தனை லைவ்னு. ரவுண்ட் 2 ஆரம்பிச்சிருச்சு. அப்போனா சரி, என்னென்ன பொருட்கள்? ஒரு சோடா, ஒரு மேக்னிஃபைங் கிளாஸு, ஒரு இன்னும் சோடா, அவ்வளோதானா? சரி நெக்ஸ்ட்டு என்னென்ன புல்லட்டு தராங்க? மொத்தமாக 2 லைவு 4 பிளாங்க். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வாட்டி மறந்துடக்கூடாது. இந்த வாட்டி அவன் தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா போன வாட்டி லாஸ்ட்டாக நான் தானே சுட்டேன். அதனால் யார் அவன் தானே? கரெக்டு அவன் தான். அவன் ஐயோ கஃபு போட்டான். ஐயா 2 பிளாங்க்கும் வந்துச்சு. எனக்கு மீதி ஒரு லைஃப் தான் இருக்கும். அவன் சோடா குடிச்சு இது என்ன ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. ஏதோ பண்ணிட்டான், ரீலோட் பண்ணிட்டான் அதை தூக்கி போட்டு. பிளாங்க்கா? ஆமாம் 2 பிளாங்க் எடுத்துட்டான். இன்னும் 2 பிளாங்க்கு 2 லைவ் இருக்குது. இந்த வாட்டி என்ன சொல்கிறான்? யாருக்கு என்ன லைவா லைவ் தான் கைஸ். எனக்கு மட்டும் மனசாட்சி இல்லாமல் இப்படி பண்ணா என்னடா?
என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்களேடா. சரி இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணணும். என்ன ஒரு சான்ஸ் தான் அவனுக்கு இருக்குது. இதுவே பிளாங்க்குனா அவனை சுட்டுக்கிட்டான். என்ன சொல்கிறாங்க ப்ளீஸ், லைவ் இருக்கக்கூடாது வேண்டிக்கோங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, நான் மட்டும் லைவ் வேணான்னு சொல்லும் போது மட்டும் எனக்கு வராங்க பார்த்தீங்களா. ஐயோ இன்னும் ஒரு ஹெச்பி தான் இருக்குது. சரி கஃப் எடுத்துட்டேன். இது மெடிசன் எடுத்து குடிப்போம். மெடிசன் குடி. என்னடா நான் ஒரு ஹெச்பி தான் காமிக்குது. லாஸ்ட் ஹெச்பி இருக்கும்போது குடித்தா ஹெல்த் ஏறாதா. சரி 2 பிளாங்க் தான் இருக்குது, நம்மளே சுட்டுப்போம். ஹெச்கி பிளாங்க் ஒன்று சுட்டாச்சு. இன்னொன்று மறுபடியும் எடுறா. ஒரு மணி நேரம் ஆக்குறாங்க எடுத்து ஒன்று சுடு எடுறா. எடுத்தாச்சு. ஷூட்டியூ. அப்பா என்னடா இவ்வளோ ஷூட் பண்ணும்போது எனக்கு இந்த பயம் வந்துடுது. ரொம்ப ஜூம் பண்ணி காமிக்கவும் டக்குன்னு பயம் வந்துடுது. ஐயோ லைவாக தான் இருக்க போதும்னு. சரி ரவுண்ட் 3 வந்துடுச்சு. என்னென்ன பொருள் தராங்க? ஒரு ஹேண்ட் கஃப் தராங்க, ஒரு மெடிசன் பாட்டில் தராங்க, ஒரு தராங்க. அவன்கிட்ட வேறு இது 3 ஹெச்பி இருக்குன்ட்டு ஒன்று தான் இருக்குது. எத்தனை 4 பிளாங்க்கு ஆச்சு. 4 லைவு 5 பிளாங்க்கு. ரீலோட் பண்ணுறேன். இந்த வாட்டி நான் தான் அனுப்பேன். ஏன்னா போன வாட்டி நான் தானே எல்லா பிளாங்க்கையும் நானே என்ன சொல்லிட்டுக்கிட்டேன் ஏன்ட்டு தான். இப்போ வந்து ஐயோ சரி வாங்க. யாரை சொல்லுவோம்? அவனை சொல்லுவோம். சுடு குறி வச்சா யார வில்லணும். அப்படி சுட்டோமா? அப்பா சுட்டாச்சு. 1 இன்னும் 2 ஹெச்பி தான் கைஸ் இருக்குது. இப்போ நான் வந்தானே ஷூட் பண்ண ப்ளீஸ். கஃப் போட்டாங்க. 2மே பிளாங்காக இருக்கணும். பிளாங்க் ப்ளீஸ். சோடா போட்டு இந்த இதை புல்லட்டை வெளில எடுக்கிறாங்க கைஸ். என்னது லைவ் சூப்பர் போடு. லைவ் மொத்தமாக 4 சொன்னாங்களா, 1 2 முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன இதை போடுறோம். இப்போ அவனை சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். பிளாங்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 லைவ் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுல. பிளாங்க் தான் இருக்கும். பிளாங்கா என்ன எடுறா வேகமா அடிச்சு சுட்றா. அவனை மாரி பேட்டு போய் ஆட்டியாடா என்ன. கேம் விட்டு வெளில போயிடாடா டேய். எடுத்து சுட்றா. வேறு ஒரு நாள் எடுக்கிறானே டேய். உனக்கு எடுத்து சுட்றா. நான் எவன்டாவன் பிகினர்னு போட்டிருக்கேன். ஒருத்தவங்க தலையிலையும் பிகினர் சாம்பியன் போட்டிருக்கோங்க. ப்ளூ கலர் மண்டே அந்த கேப் போட்டிருக்கான்ல, அவன் தலையில் சாம்பியன் போட்டுருந்துச்சு. சரி என்னடா வந்து எடுத்து தொலைய மாட்டேங்கிறான். அதை போங்கள கேம் விட்டு வெளில போயிட்டான். சரி நம்ம தான் வின்னு. காசு எவ்வளோ தரான்னு பார்ப்போம். என்ன இவ்வளோ கட்டு இருக்குது. அப்பா ஏத்தா 10,000 அதில் போட்டுருந்துச்சு. அப்பா 10,000லேயே ஒரு பெட்டி. $10,000 ஒரு பெட்டி. $105 தானா? பெட்டியில் $1,000 இருந்துச்சுடா. இப்போ $105 தான் இருக்குது. $10,000 இருந்துச்சு. ஏமாற்றிட்டேன். சரி வாங்க இன்னொன்று ரவுண்ட் போவோம். இன்னொன்று வந்து 2 vs 2 விளாட்லாம். இங்கே ஒருத்தவங்க வாங்க பக்கத்தில் உட்காந்துடும். கேமுக்குள்ளே வந்தாச்சு. வெல்கம் எவ்ரி ஒன். எல்லாம் உண்டு. அதே தான் 3 பொருள் தருவாங்களாம். இந்த 3 பொருளை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கன்னு பாருங்க. வின் கரெக்டாக யூஸ் பண்ணி வின்னாங்க. எத்தனை வாட்டா சொல்கிறது. நான் அப்போ வந்ததுலேருந்தே ரெடி தான்டா. இந்த வாட்டி அவன் ஆரம்பிக்கிறானா நான் ஆரம்பிப்போமா? ரவுண்டு 1 என்னென்ன பொருள் தராங்கன்னு பார்ப்போம். எடுத்தோடனே தந்துட்டாங்க. 2வது மேக்னிஃபைங் கிளாஸ் தந்துட்டாங்க. ப்ளீஸ்டா மேக்னிஃபை. கஃப்பு கேட்கலான்னு பார்த்தேன். மேக்னிஃபை தந்துட்டேன். என்னென்ன புல்லட்டு 3 லைவு 5 பிளாங்க்கு. சரி கரெக்டாக யூஸ் பண்ணிடுவோம். போ ரீலோட் பண்ணுறான். இந்த வாட்டி அவன் தான் ஃபஸ்ட்டா இல்லை நான் ஃபஸ்ட்டா? ஆமாம் இல்லை ஏன்டம்மா மேக்னிஃபை யூஸ் பண்ணுறதுக்கு போல் தெரியாமல் எடுத்துட்டேன். சரி நம்மளை சுட்டுப்போம் ப்ளீஸ். பிளாங்க் லைவ் கைஸ். எனக்குன்னு வர்றேன்டா. எப்போல்லாம் என்ன சொல்கிறேனோ அப்போல்லாம் பிளாங்க் வரும். ரொம்ப ரேராக தான் நான் அடுத்தவைகளை சொல்லும் போது இதாக வரும். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி மேக்னிஃபை கிளாஸை கரெக்டாக யூஸ் பண்ணிடணும். கஃபு போட்டாங்க. ஐயா எத்தனை பிளாங்கடா இருந்துச்சு. ஐயோ மறந்துட்டேனே. எத்தனை பிளாங்க் இருந்துச்சு. ஷோ போச்சு. 4 பிளாங்கா. அப்படின்னா வந்து ஒரு லைவ் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணாவன் அவனே ஷூட் பண்ணிக்கிட்டான். ஒரு வாட்டி 2வது வாட்டி ப்ளீஸ் லைவ் போச்சு பிளாங்க். இப்போ என்ன வரப்போகுது. 2 பிளாங்க் முடிஞ்சிடுச்சா. ஐயோ குழப்பிட நான் பார்க்கல. என்ன சொல்கிறான் லைவா. பிளாங்க் போடு.
பிளாங்க்கு. அப்பா எப்படியோ பிளாங்க் கொடுத்துட்டான். இந்த கஃப் என்ன எடுத்துருவான். நான் இன்னும் ஒரு வாட்டி சொல்லணுமா அவன் என்ன இந்த வாட்டி ப்ளீஸ் பிளாங்க் 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 போடு. அடுத்து லைவாக தான் இருக்கும். ஒரு வாட்டி மேக்னிஃபை கிளாஸ் யூஸ் பண்ணி பார்த்துருவோம். மேக்னிஃபை கிளாஸ் எடுறா போட்டு உடச்சி பாரு என்னது இருக்குது. பிளாங்க் நம்ம சுட்டுப்போம். பிளாங்க் எடுத்து சுடு. நம்மளை சுட்டுக்கோ. ஐயோ டிஸ்கி வெளில வாடா. புல்லட்டை வேகமாக சுட்றா. அப்புறம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்ல. சின்ன வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். 19 minutes எடுத்துருச்சு வீடியோவே. மறுபடியும் மேக்னிஃபை கிளாஸ் எடுத்துப்பார். லைவ் அப்பா போடு. சாவறுத்து போட வேண்டியதான். சாவர் அறுத்தாச்சு போட்டாச்சு. டிஸ்கி என்னடா சுட மாட்டேங்கிறான். வேகமாக சுடுறா டேய். வேகமாக சுடுறா. அப்பா லைவ் போடு. அவனுக்கு தான் நம்மளோட கம்மியாக ஹெச்பி இருக்குது கைஸ். சரி வேகமாக கன்னுடுறா. ஐயோ இது வேற ஆகுமா. சரி இதாகிடுச்சு. அவன் தான் கன் எடுக்கணுமா. ஆமாம் அவன் தான். கன்னெடு. இது மெடிசன் குடிச்சு ஹெச்பி ஏற்றிக்கிறான். ஆமாம் இப்போ எனக்கும் அவனுக்கும் ஒரே லைஃப் வந்துருச்சு. இப்போ 2 பேர்கிட்டையும் ஒரு பொருள் கூட இல்லை. இப்போ என்ன சொல்கிறானா பிளாங்க் போடு செக்கிடா. பிளாங்க் வந்துருச்சு. பாடா பிளாங்க் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் தான் சுட போகிறேன். சுடுறா. சுட்றா போடு லைவ். இப்போ 3 HP தானே இருக்குது. ப்ளீஸ் அவனுக்கு மெடிசன் அடுத்த வாட்டி பொருள் வந்துடக்கூடாது. சரி நெக்ஸ்ட்டு என்ன புல்லட் இருக்குது. இல்லை ரவுண்டு முடிஞ்சிச்சு. ப்ளீஸ் அவனுக்கு மெடிசன் மட்டும் வந்துடக்கூடாது. கஃப்பு அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு சோடா. அவனுக்கு வந்து 2 மேக்னிஃபையிங் கிளாஸ். என்னென்ன புல்லட்டு 3 பிளாங்க் 2 லைவ். அப்பா இப்போ யார் சொன்னோம். நான் தானே. இல்லை அவன் சுடுறா. வேகமாக எடுத்து ரீலோட் பண்ணிட்டேன். எடுத்து சுடு. எடுறா. மேக்னிஃபை கிளாஸ் போட்டு பார்க்குறாரு. ஐயோ இது வேறு திரும்பிக்கிச்சே. ஸோ கன்று எடுத்துட்டாங்க. என்ன புல்லட்டு பார்த்துட்டான். இப்போ என்ன அவனை சுட போகிறானா. யார் அவ்வளோதான். லைவ் வந்துருக்கு. போச்சு லைவ் சுத்தேன். இப்போ ஆளுக்கு 3 இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன கஃபு போட்டுருவோமா. இல்லை கஃபு போடும். ஐயோ ஏடா. ஓ போட்டு அறுத்தானா. பார்க்கவே இல்லை கை. இப்போ வந்து நம்ம சோடா குடிச்சு இது அது புல்லட்டை வெளில எடுத்துருவோம். என்ன புல்லட்டு பிளாங்க்கு. இப்போ வந்து கஃபை போட்டு விட்ருவோம். கஃபை போடுறா டேய். போட்டாச்சு. இப்போ வந்து எடுத்து அறுத்தாச்சு. இப்போ வந்து போட்டுருவோம். என்னது லைவா பிளாங்கா. ஸோ பிளாங்க்கு கை போச்சு. இப்போ வந்து வேஸ்ட்டாக அந்த இது போயிடுச்சு. போச்சு. இப்போ என்னது நான் அவனை சுடுவான். லைவாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைவ் ஒரு லைவ் வெளில வந்துச்சு. இன்னும் ஒரு லைவ் போட. அவ்வளோதான். இனிமேல் எல்லாம் பிளாங்க்கு தான். 3 பிளாங்க்கும் வெளில வந்துச்சா என்ன. 3 பிளாங்க் வெளில வந்துச்சா. ஆமாம் 3 பிளாங்க்கும் வெளில வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு 2 எனக்கு 2 3 பிளாங்க்கும் வெளில வந்துருச்சா என்ன. இல்லை இன்னும் ஒரு பிளாங்க்கு தான் இருக்குது. பாட்டு போயிடலாம் இருப்பான் போல இருக்கு. இன்னும் ஒரு பிளாங்க்கு தான் இருக்குது. யூஸ் போய் அவனே மேக்னிஃபை கிளாஸை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறான். சரி அவனை சுட்டுக்கோப்பா. சுடு வேகமாக சுட்டுக்கோ. உன்னை சுடுறது மட்டும் லேட் ஆகுற. என்ன மட்டும் சுடுறது அவ்வளோ ஆர்வமாக சுடுறீங்க. ஏன்டா ஏன் இந்த கொலாவெறி. சரி ரவுண்ட் 3. இப்போ வந்து என்னென்ன பொருள் தராங்க. கஃப்பு தராங்க. அப்புறம் ஒரு மேக்னிஃபைங் கிளாஸு. என்னென்ன ஒரு மேக்னிஃபைங் கிளாஸ். அவனுக்கு வந்து ஒரு சோடா ஒரு கஃப்பு ஒரு என்னென்ன புல்லட்டு 2 லைவு 4 பிளாங்க்கு. அப்பா அவன் கன் ஏதோ ஸ்கின்னு வச்சுருக்கான் போல இருக்கா. எனக்கு மட்டும் பின்னாடி இந்த ஷூட் பண்ணுற இந்த இது ஷூட் பண்ணக்கு அந்த பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும்ல அந்த பின்னாடி கஃபை போட்டான். அந்த இடத்துல வந்து அவனுக்கு மட்டும் ஆர்மி மாரி ஏதோ ஒயிட்டு இந்த கிரேவு அந்த பிளாக்லாம் இருக்க மாதிரி. எனக்கு மட்டும் பின்னாடி ப்ரௌனாக இருக்குது. நான் யூஸ் பண்ணும்போது அங்கே பாருங்க. அவனுக்கு என்னது மேக்னிஃபையாக யூஸ் பண்ணால் போய் மேக்னிஃபையே இல்லை தானே அவன்ட்டான். மேக்னிஃபை இருந்துச்சா. தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஜாலி தான். நம்ம தேவையெல்லாம் போன வாட்டி வேஸ்ட் பண்ணலாம். அவனும் இந்த வாட்டி வேஸ்ட் பண்ணிட்டான். என்ன எடுத்து சுடுறா. என்ன சுடுறா மறுபடி ப்ளீஸ். பிளாங்க்கு
இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்கு. ஒரு லைஃபா இல்லை ரெண்டா? ஐயோ இன்னும் ஒரு லைஃப் தாங்க இருக்கு. ஐயோ பயமாக இருக்கு. மேக்னிஃபைங் கிளாஸை போட்டு பார்த்துட வேண்டியதான். மேக்னிஃபைங் கிளாஸை போடு. எடுத்து பார். என்னது? பிளாங்க். நம்மளே நம்மளை சுட்டுப்போம். மறுபடியும் சொல்கிறா. யூ மீ தட் மீன் மீ யூ எல்லாம் தான். சுட்டுக்கோ, வேகமாக சுடு. சுட்டாச்சு கைஸ். பிளாங்க் வெளில வந்துச்சு. மறுபடியும் மேக்னிஃபைங் கிளாஸை போட்டு பார்க்க வேண்டியதான். போடு. மொத்தமாக 2 பிளாங்க் எடுத்தாச்சு. இந்த வாட்டி என்னது பிளாங்க் தான் மறுபடி. இப்போ எடுத்து 3 பிளாங்க் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து சுடு. என்ன சுடு 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 சுடு. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து அவனுக்கு வந்து கஃபை போட்டுருவோம். சுட்றா. சுட்டாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து அவனுக்கு கஃபை போட்டு ஒரு பிளாங்க்கு ஒரு லைவ் இருக்கும். அப்போ வந்து கஃபை போட்டு அவனை ஐயோ அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று இருக்குமா? இப்போ வந்து அவனை சுடுவோம். சுட்றா. இது பிளாங்க்கா? இல்லை லைவ். இப்போ நெக்ஸ்ட்டு பிளாங்க்கில் நம்மளும் சுட்டுப்போம். நெக்ஸ்ட் லைவில் நெக்ஸ்ட்டு ஷர்ட்டில் நம்மளும் சுட்டுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளாங்க் தானே இருக்குது. நம்மளும் சுடுவோமா அவனையும் சுட்டுப்போமா? சரி அவனையே சுடுவோம். பரவாயில்ல, எதுக்கு அவனை சுட்டுக்கிட்டு அவனையே சுட்டுருவோம். சுட்றா. சுட்டான். இப்போ நம்ம சுட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பொருள் கொடுங்கடா. ரவுண்ட் 4 இன்னொன்று பொருள் எடுத்தாச்சு. ஒரு சோடா. இன்னொன்று சோடா. மெடிசனா? மெடிசன் தேவையே இல்லைடா. ஒரு HP இருக்கும்போது யூஸே ஆகாதுடா. 5 பிளாங்க்கு 2 லைவ். சுடு. போடு 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 போடு. புல்லட்டை வேகமாக ரீலோட் பண்ணுறா. போட்டாச்சு. யாரோட கைனே தெரில. மேலே அந்தரத்தில் பார்க்குறது கை மட்டும். மேக்னிஃபைங் கிளாஸை போட்டு பார்க்குறாரு என்ன இருக்குன்னு. யார் தம்பி இருக்குது சொல்லுப்பா, கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. லைவாக பிளாங்காடா. கஃபை போட்டான். போச்சு போ. என்னது பிளாங்க்கா? ஆமாம் பிளாங்க்கு. அவனை சுட்டுக்கிறான். வேகமாக போடுறா. நடிச்சுட்டான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் அவனுக்கு 2 டோன் இருக்கா? ஷோ நீனே அவனை லைவ் வச்சு சுட்டுக்கோடா. என்ன சுடுறான்? ஒரு பிளாங்க் வெளில வந்துருச்சு கைஸ். பிளாங்க்கு பா 2 பிளாங்க் வெளில வந்துச்சு. இன்னும் ஒரு பிளாங்க் ப்ளீஸ். பிளாங்க்கு என்ன சுட்டா? பிளாங்க். சோடா எடுத்து குடிச்சு வெளில எடுக்க போகிறாரு புல்லட்டை. லைவா பிளாங்க்கா வெளில எடுத்துட்டான். 3 பிளாங்க் எடுத்துட்டானா? ஆமாம் 3 பிளாங்க் எடுத்துட்டான். இன்னும் 2 பிளாங்க் இருக்குது. 2 லைவ் இருக்குது. ப்ளீஸ் பிளாங்க். அப்பாடி பிளாங்க். இப்போ வந்து 4 லைவ் எடுத்துட்டாங்க. 4 பிளாங்க் எடுத்துட்டா. இன்னும் ஒரு பிளாங்க்கு 2 லைவ் இருக்குது. மெடிசன் வச்சுருப்போம். எதுக்கு சும்மா வச்சுக்கிட்டு குடிச்சு வச்சுருவோம். குடிச்சாச்சு கைஸ். ஹெல்த் ஏறல. சரி வாங்க இப்போ சோடா குடிச்சு வெளில எடுத்துருவோம் புல்லட்டை. நான் பிளட்டு பிளாங்க் வெளில வந்துடும். பிளாங்க்கு அப்பா அவ்வளோதான். இப்போ வந்து ஐயோ நம்மள்ட்ட இல்லையே. அவன்கிட்ட ஒன்றுங்கானே இருக்குது. என்னென்னு சோடா குடிச்சு ஒரு லைவ் இருக்கும். அந்த லைவை வெளில எடுத்துட்டு நீதி ஒரு லைவ் செத்துடுவான் கைஸ். இந்த மேட்சும் நம்ம மட்டும்தான். சுட்றா அவனை. டிக் நம்ம தான்டா. நம்ம மட்டும்தான். அவனை சுட்டு நாம் ஜெயிச்சாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நானாக சுட்டு ஜெயித்தேன். ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அவங்களாம் வெளில போயிட்டாங்க. நம்ம லக்கு. அவங்களாம் வெளில போனதுனால 105 கிடச்சிச்சு. இந்த வாட்டி எவ்வளோ காசு தராங்கன்னு பார்ப்போம். காசு கொடுங்கடா. இங்கே பாருங்க இந்த இதில் வந்து $10,000 கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்களேன் எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். போன வாட்டி அதே மாதிரி தான் தந்தாங்க. ஆனால் $105 தான் தந்தாங்க. இந்த வாட்டி $890 தான் வந்திருக்காங்க. ஓகே கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன்.